வணக்கம். டாப் 10 2024 ரிலாக்ஸ் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டுல வந்த படங்களை பற்றின விமர்சனங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அதற்கான வரவேற்புகள் சரியாக சொல்லியிருக்கீங்க சார், கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தீங்க. வேட்டையன் படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கவனம் செலுத்தினாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பிரசாந்த் சாருக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும், மோகன் சாருக்கு அடுத்தப்பெல்லாம் நல்ல படம் வரணுமே அப்படிங்கிறதையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். டாப் 10 அது என்ன படம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். 9வது இடத்துல இருக்கிற படத்தையும் சொல்லியிருந்தேன் நான். 8வது இடத்துல இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த 8வது இடத்துல சில படங்களுக்கு 8வது இடத்தையே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒன்று, போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம். அதில் விமல், கருணாஸ் எல்லாமே நடிச்சிருந்தாங்க. மைக்கேல் கே ராஜா அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. என்ஆர் ரகுநந்தனுடைய இசையில் அந்த படம் வந்துச்சு. போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அமரர் ஊர்தியினுடைய டிரைவராக விமல் நடித்திருப்பார். அந்த ஒரு கூத்து கலைஞராக, நாடக கலைஞராக, அழிந்து கொண்டிருக்கும் அந்த கலையில தீரா காதல் கொண்டவராக கருணாஸ் நடித்திருப்பார். இவர்கள் ஒரு விளிம்பு நிலை மனிதர்கள். அந்த விளிம்பு நிலை மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் அங்க ஒரு திருநெல்வேலி, சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பிரேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த அமரர் ஊர்தியில போகும்போது நடக்கிற விஷயங்களும், அந்த பிரேதத்தை யார் வாங்குறதுங்கிற பிரச்சனைகளையும் சொன்ன விதத்துல ஒரு சின்ன சப்ஜெக்டை, ஒரு சிறுகதைக்கான சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு அழகான திரைக்கதையில இந்த மைக்கேல் கே ராஜா டைரக்டர் பண்ணியிருந்தாரு. டாப் 10 வரிசையில் 8வது இடம் இந்த படத்துக்கு நான் தரேன். இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். மனிதம் சொல்லுகிற ஒரு படமாக, அன்பை சொல்லுகிற ஒரு படமாக இதை நான் பார்க்கிறேன். அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்கு. அதே போல இதற்கு அடுத்த கட்டமாக இதே 8வது இடத்துல லவ்வர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ்வர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஆண் பெண் காதல் பற்றிய ஒரு விஷயம்தான். எல்லா காலத்திலையுமே இந்த ஆண் பெண்ணுக்குள்ளார இருக்கிற காதல்ல ஆண் அப்படிங்கிறவனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த லவ்வர் திரைப்படமும் கூட அப்படியான ஒரு ஆதிக்கத்தை, ஒரு சைக்கோ மனநிலையை சொன்ன விதம் தான் இந்த படம் ஒரு தனித்துவம் வாய்ந்த படமா இருக்கு. ஒரு சைக்கோத்தனமா, ஒரு மூர்க்கத்தனமா, வாழ்க்கையில எல்லாத்தையும் தோத்து போனவன், எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் காதலிக்கிட்ட எரிஞ்சு விடறனாகும். அவனை சகித்து கொண்டு அந்த காதலை விட்டு கொடுக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் ஒரு கட்டத்துல போடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வருகிற அந்த உளவியல் சிக்கல்களை இந்த படம் ரொம்ப தெளிவாகவே சொன்னிச்சு. இந்த லவ்வர் திரைப்படம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு, ஓடிடி தளத்துல. இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணினவங்க கண்டிப்பா பாருங்க. மணிகண்டன், கௌரி பிரியா ரெட்டி, பிரபு ராம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டனுடைய மியூசிக். ஒரு சைக்கோத்தனமான காதலை சொன்ன எத்தனையோ படங்கள் இருக்கு. காதல் கொண்டேன் மாதிரியான படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படித்தான். மூடுபனி மாதிரியான படங்கள் எல்லாமே அப்படித்தான். இது வேற ஒரு வகையான ஒரு இயலாமை கலந்த ஒரு விஷயத்தை பேசுனுச்சு. மணிகண்டனுடைய கரியர்ல இந்த படமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் தான் லவ்வர் அப்படிங்கிற திரைப்படம். ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இந்த படத்துக்கு 8வது இடம் கொடுக்குறேன். போகும் இடம் தூரம் இல்லை, வெகு தூரம் இல்லை படம் மாதிரியே. இதற்கு அடுத்தாப்புல ஜமா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்க பாத்தீங்களா அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஏன்னா இந்த படத்தை நானே தியேட்டர்ல போய் பார்க்க போயிட்டு, ஆளுங்க வரல சார், கூட்டம் இல்லை சார், படம் போடலை சார் அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த மாதிரி படங்கள், போகும் இடம் வெகு தூரம் இல்லை மாதிரியான படங்களும், ஜமா மாதிரியான படங்களும், ஜே பேபி மாதிரியான படங்களும் நல்லா ஓடணும். கரெக்ட். 8வது இடத்துல போகும் இடம் வெகு தூரம் இல்லை திரைப்படத்துக்கும், மணிகண்டன் நடித்த லவ்வர் திரைப்படத்துக்கும், இந்த ஜமா திரைப்படத்துக்கும், இந்த ஜே பேபி திரைப்படத்துக்கும் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜே பேபி திரைப்படம்ங்கிறது விழுப்புரம் பக்கத்துல நடந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது அந்த அம்மா காணாம போயிடுறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க. அவங்க அப்படி காணாம போனவங்கள வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் அவர் கூட்டிட்டு திரும்ப அந்த குடும்பத்தோட இணைக்கிறாரு. அதற்காக மகன்கள் 2 பேரும் முட்டிக்கிட்டு நிற்கிற அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து போய் பயணப்பட்டு அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போறாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கிறவர் யாரு, எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்றத ஒரு உண்மை கதையை அது ரொம்ப அழகா படமாக்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய
1லேருந்து 10 வரைக்கும் சொல்லி யார் சிறந்த நடிப்பனை கொடுத்துருக்காங்கனாக்கா அது ஊர்வசி மேடமாக தான் இருக்கும். ஊர்வசி அப்படியே வாழ்ந்திருப்பாங்க, அப்படி பேபியாவே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல லொல்லு சபா மாறன் அவர்களுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டது. அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் காமெடியில ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார். அதே போல இந்த 2024 அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு அற்புதமான வருடம்னு தான் பார்க்கணும். லபர்பந்துல மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த அட்டகத்தி தினேஷ்ங்கிற ஒரு அற்புதமான நடிகர் இந்த படத்துல ஊர்வசியினுடைய இன்னொரு மகனாகவும் நடிச்சிருந்தாரு. இந்த வகையில ஜே திரைப்படமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு படம் தான். இந்த சுரேஷ் மாரி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஜே திரைப்படம் உண்மை கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு. போகுமிடம் வெகு தூரமில்லையும் அமேசான் பிரைம்ல இருக்கு. லவ்வர் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்துல இருக்கு. இதுல ஜமா திரைப்படம்ங்கிறது இன்னைக்கு எடுத்திருக்கிற அன்னைக்கு எடுத்த நாசருடைய அவதாரம் போல இன்னைக்கு எடுத்திருக்கிற ஜமா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஜமா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கூத்து கலைஞர்களுடைய வாழ்வியலை, கூத்து கலைஞர்களுக்கு ஏற்படுகிற வலி மற்றும் அவமானங்களை, அதிலையும் குறிப்பாக ஸ்திரீ பார்ட்டும் சொல்லக்கூடிய பெண் வேடமிட்டு நடிக்கிற நடிகர்களுக்கு கல்யாணமே நடக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன விஷயம் இருக்கு. அந்த கருத்து இருக்குல்ல, அது வலியும் அவமானமும் துக்கமும் நிறைந்த ஒரு விஷயம். பாரி இளவழகன் அப்படிங்கிற அந்த இயக்குனர் தான் படத்தினுடைய நாயகனாகவும் நடிச்சிருந்தாரு. இந்த கதைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பண்ணுனாக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவோடு இந்த கதையை எடுத்துக்கொண்டு போக தயாரிப்பாளர் யாரு, ஹீரோ யாரு, ஹீரோயின் யாருன்னு எப்போதுமே கவலைப்படாமல் தன்னுடைய இசையை அற்புதமாக வழங்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள் ஜமா திரைப்படத்துக்கும் அப்படி ஒரு இசையை வழங்கியிருப்பார். அம்மு அபிராமி முதலானவர்கள் நடித்த இந்த படம் சேத்தன் கதாபாத்திரம் இன்னும் சிறப்பாக பிரமாதமாக பேசப்பட்டிருக்கும். அந்த சேத்தனுக்கும் பாரி இளவழகன்கிற கதாபாத்திரத்துக்கும் நடக்கிற அந்த கலைஞருக்கே உண்டான அந்த ஈகோ இருக்குல்ல, அதுதான் படத்துல உச்சபட்சமா இருக்கும். கிளைமாக்ஸ்ல அந்த பாரி இளவழகனுடைய நடிப்பு பார்த்து நான் மிரண்டு போனேன். நான் அப்படிப்பட்ட ஜமா திரைப்படத்தையும் போகுமிடம் விமல் நடித்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற திரைப்படத்தையும், மணிகண்டன் நடித்த லவ்வர் திரைப்படத்தையும், ஊர்வசி அவர்கள் நடித்த ஜே திரைப்படத்தையும் 8ஆம் இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறது ரிலாக்ஸ் வித் ராம்ஜி. இந்த மார்க்கு உங்களுக்கு சரியானது தானா? இந்த படத்துல நீங்க எந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்தீங்க, அல்லது இந்த படத்தை நான் திரும்ப ஓடிடியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.